அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, ஆணையிடவே வேண்டாம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 33 முதல் 37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஆணையிடுவது மனிதருடைய சாதாரண வாக்குகள், நம்பக்கூடியவை அல்ல என்ற சூழலிலே தேவைப்படுகிறது. எனவே அந்த சூழலையே மாற்றிவிடுவதுதான் சிறப்பு என்பதே ஆண்டவரின் போதனை. தமிழ்நாட்டில் பிள்ளையின் பேரில் சத்தியம் செய்வது ஒரு பழக்கம். சில சமயங்கள் பிள்ளையை கீழே கிடத்தி அதை தாண்டி சத்தியம் செய்வர். இதன் பொருள், நான் சொல்வது பொய் என்றால் என் பிள்ளை மண்ணுக்கு மண்ணாய் போகட்டும் என்பதுதான். யூத விண்ணுலகின் மேலும் மண்ணுலகின் மேலும் எருசலேமின் மேலும் ஆணையிட்டனர். நாங்கள் சொல்வது பொய் என்றால் வானம் இடியட்டும், பூமி ஒளியட்டும், நமக்கு பெருமையான எருசலேம் வாழ்வற்று போகட்டும் என்பது போல ஆணைகள் அமைந்திருந்தன. ஆனால் ஆண்டவரோ இவை ஒவ்வொன்றின் மூலமும் நாம் கடவுளையே துச்சமாக மதிக்கிறோம் என சாடுகின்றார். எனவே தம்முடைய சொற்கள் மதிக்கப்படக்கூடிய சூழல் உண்டாவதே சிறப்பு. அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு நெறியை பல விதங்களில் மாற்றிய இயேசு கடவுளின் பெயரால் ஆணையிடுவதையும் நேர்ந்து கொள்வதையும் விமர்சிக்கின்றார். தாம் கூறுவது உண்மை என்பதை உறுதி செய்வதற்கு மனித கடவுளின் பெயரால் ஆணையிடுகிறார்கள். அதுபோல கடவுளுக்கென்று நேர்ச்சியாக பொருட்களை அளிப்பதும் சில நற்செயல்கள் செய்ய கடவுளுக்கு வாக்களிப்பதும் வழக்கமாக உள்ளது. பொய் ஆணையிடுவது தவறு என்னும் போதனை பழைய ஏற்பாட்டில் உண்டு. ஆனால் இயேசு கடவுளின் பெயரால் ஆணையிடுவதை நாம் எப்பொழுதுமே தவிர்க்க வேண்டும் என கூறுவது தெரிகிறது. மனித ஒருவரோடு உறவாடும் போது உண்மையின் அடிப்படையில் அந்த பரிமாற்றம் நிகழ வேண்டும். எனவே அவர்கள் கூறுவது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்க வேண்டுமே ஒழிய உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறுவதாக இருத்தல் ஆகாது என இயேசு நமக்கு கற்பிக்கிறார். ஆணையிடுதல் இயலாமையின் அடையாளம். எவ்விதத்திலும் ஆற்றிலும் அருகதையும் அந்தஸ்தும் நமக்கு இல்லாத நிலையில் நாம் இன்னொரு உயர்ந்த சாட்சியத்தை தேடுவது முறையல்ல. நம்மால் நம் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. கடவுளின் கால்மனையை கூட அணுக முடியாது. இந்த நிலையில் இறைவனை நமக்கு சான்று பெற அழைப்பதற்கு என்ன தகுதி உள்ளது? இயேசுவின் காலத்தில் ஆணையிட்டு சொன்ன 2 பேர் நிறைவேற்ற முடியாமல் போயினர். ஆண்டவரின் மனிதன் ஒரு வார்த்தைக்குள் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். வார்த்தையில் சுத்த உடையவனாக இருக்க வேண்டும். வாக்கு மாறாதவன் என்ற பெயருடையவனே கிறிஸ்தவன். ஆணையிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னது போல இந்த வாழ்க்கை முறை இருந்தால் ஆணையிட அவசியமில்லை. 1000 சட்டங்கள் தேவையில்லை. அருளில் நிறைந்திருந்தால் போதுமானது. இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புதுவாழ் வாழ வாழ்த்துகின்றோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நேர்மையாக உண்மையாக வாழ்கின்றேனா? நான் பயன்படுத்தும் வார்த்தைகள் உண்மையை பிரதிபலிக்கின்றதா? நான் உள்ளதை உள்ளவாறு சொல்லும் பழக்கத்தை எனது உரையாடலில் வளர்த்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழவும், நாங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் உண்மையை பிரதிபலிக்கவும்
நாங்கள் உள்ளதை உள்ளவாறு சொல்லும் பழக்கத்தை எங்களது உரையாடலில் வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.